ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படியில் பார்த்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அந்த ஈஸியாக வந்து மேக் பண்ண நண்பா. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோ எப்படி வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஓப்பன் பண்ணிட்டு எப்பவும் போலவே அந்த கீழே அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து கொடுத்து பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ரேஸ் எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரீப் ஆச்சுன்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக பண்ணுறேன். வீடியோஸ் வந்து ரொம்ப வந்து லென்த்தாக போகுது நண்பா. இதெல்லாம் நான் வந்து குறைச்சிக்கிறேன். அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் மீடியாவில் போய்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓகே நண்பா. ஸோ இந்த இமேஜ் தான் அட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் அந்த ஸ்கில்லில் கரெக்டாக செட் ஆகிடும். அகைன் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறோம் அவ்வளோத்துக்கு வந்து இமேஜ் ஃபுல்லாக வந்து டேக் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போக்கு சும்மா வந்து ஒரு 13-14 செகண்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அகைன் அந்த ப்ளஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் சாங்கை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிரச்சனை டேட்டா சாங் வந்து ஆட் ஆகிடும். நான் வால்யூம் வந்து எப்பவும் போல நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன்பா. காப்பிரைட் வரும், அதுக்காக தான் நான் வால்யூமை மூவ் பண்ணி இமேஜ் கீழே வச்சிடுறேன். இப்போ இந்த இமேஜ் நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து மூவ் பண்ணலாம். இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, அடுத்து ஒரு 4 செகண்ட் இல்லைனா வந்து ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 4 செகண்டுக்கு வந்து கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து அட் பண்ணிடுங்க நண்பா. இதெல்லாம் நீங்கள் அட் பண்ணி வந்து இது பண்ணிடுங்க, வந்து முடிச்சிடுங்க ஃபுல்லாகவே. ஓகேவா? அட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீப்பருக்கு வந்துட்டு இமேஜ் வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட்டில் வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமேஜ் வந்து லெஃப்ட் இல்லைனா வந்து ரைட்டில் வந்து மூவ் பண்ணிக்கணும்பா. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி வந்து மூவ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ரைட்டில் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மாற்றி வந்து கீப்பரை மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து மூவ் பண்ணிடுங்க இமேஜை. அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ஒர்க்கு அந்த இமேஜ் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஒரு நிமிஷம் நண்பா. ஃபஸ்ட்டில் நான் வந்து மூவ் ஆகிற பிறகு நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து ரைட்டு, அடுத்து லெஃப்ட்டு. அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகும் பாருங்கள் இமேஜ். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மாற்றி கீப்பர் மாட் பண்ணி இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து லிரிக்ஸ் எடிட் பண்ண போகிறோம். அங்கே அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ சாங்கோட லைனை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, நான் வந்து ஃபாண்ட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த ஃபாண்ட் வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கீழே வச்சிடுறேன். டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ தூரமோ அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டு கொடுத்துட்டு சைடில் இந்த கலரை கண்ணா அதிகமாக வேணும் அப்படின்னா கலர் இந்த மாதிரி கண்டெக்ட் வச்சுட்டு அந்த டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்டர் ஆட் பண்ண போகிறேன். பார்டரை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பேரை கிளிக் பண்ணுங்கள். அதில் அவுட் சைடு கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் வந்து வெயிட்டு கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 15க்கு மேலே கொண்டு போயிருங்க. இந்த ரேஞ்சில் வைங்க 15. அடுத்து இன்னொரு பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு ஷேடோ ஆஃபர் ஆன் பண்ணிட்டு கீழே அந்த கலர் பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 20க்கு மேலே கொண்டு போங்க. அப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கும். நான் சைஸை மட்டும் டெக்ஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. இந்த மாதிரி 3 லைன் வந்துச்சு அப்படின்னா அந்த பால் எழுத்துனா வந்து 2 லைன் வந்துடும். இப்போ அந்த டிக்கெட் வந்து இது பண்ணிடுங்க, வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணோம் அவ்வளோ வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த லிரிக்ஸை வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்த லைன் எந்த இடத்த முடியுதோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து முடிச்சிடுங்க நண்பா. ஒன்றா பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ அடுத்து இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா அடுத்த லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணிட்டேன் பாருங்கள் நண்பா. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா லிரிக்ஸுமே வந்து எடிட் பண்ணிடுங்க நண்பா. ஸோ 1 பை 1 பொறுமையாக வந்து எடிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த சாங்கோட லைனை. ஓகே ப்ரஸ், இதெல்லாம் வந்து பண்ணி நீங்கள் முடிச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த லிரிக்ஸுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3D இருக்கும், அதில் போய்ட்டு ஃப்ளிப் லேயருங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டை கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று, அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று, மொத்தம் 3 வந்து கீப்பர் ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கீப்பர் வழி பார்த்தீங்கன்னா வந்து
-81. ஓகேவா? -8.12 வச்சுருங்க. 70 பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து -92. ஓகே, -92. லாஸ்ட் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து -40/2 வச்சு வைங்க. -40/2 லாஸ்ட் பீரியட் வேல்யூ. அந்த 70 பீரியட் வந்து 9.2 நம்பர் சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். -9.2 வச்சுருங்க. -9.2. அப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளே ஆகி சென்டரில் வந்து நிற்கும். -9.2 லாஸ்ட் பீரியட் வந்து +45.2. இப்போ இந்த சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் ஆப்ஷன் வந்து இது பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பாலை வந்து இணைச்சி விட்டுருங்க ரெண்டையுமே. அப்போ இதில் அவ்வளோதான். பேக் வந்துட்டு அகைன் ஆக்சிஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து ஒரு 5 செகண்ட் தள்ளி வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம். இப்போ இந்த ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து +58 வைங்க. எந்த அளவு ரொட்டேட் ஆகணுமோ அந்த அளவுக்கு வச்சுருங்க. +58 வச்சுட்டு வேறு எதுவுமே கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படி நீங்கள் விட்டுருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து ரொட்டேட் ஆகி வந்து மறைஞ்சிரும். ரொம்பவே சிம்பிளான ஒரு எஃபெக்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி ஆகிடும். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தோன்னா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நண்பா. நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். ஓகே, நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே வந்து யாராவது வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து விட்டு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்